சிறுகடிக்கா ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மீனா பார்த்தீங்கன்னா நேராக ரோகிணி கிட்ட போகிறாங்க. ரோகிணி மீனா கிட்ட எனக்கு என்ன ஆகுதுன்னே தெரியல, எங்கள் லைஃப் நேரமே சரியில்லைன்றாங்க. ரோகிணி எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்காம நம்ம பாட்டுக்கு இருந்திருந்தா இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்திருக்காது இல்லைன்றாங்க. இங்க பாரு ரோகிணி, உங்களுக்கு நான் உதவி பண்ணலாம் முடிவு பண்ணியிருக்கேன். ஆனா இது எந்த அளவுக்கு 100% ஒர்க் அவுட் ஆகுன்றது எனக்கு தெரியல. இருந்தாலுமே நான் ட்ரை பண்றேன்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மீனா, எங்களுக்கு மட்டும் இந்த ஆர்டர் கிடைச்சிச்சுன்னா நான் அவ்வளோ சந்தோஷப்படுவேன். வந்த ஆர்டருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ரொம்பவே மனசுக்கு கஷ்டமா இருக்குன்றாங்க. இது எல்லாம் உனக்காக பண்றேன்னு நீ நினைச்சுக்காத, இது எல்லாம் நான் பண்றதுக்கு காரணம் அங்கிளுக்காக தான், என் மாமனாருக்காக மட்டும் தான் நான் இதை பண்றேன், புரியுதான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே மீனான்னு சொல்லிட்டு அங்கிருந்து ரோகிணி போயிட்டு ரொம்பவே நிம்மதியாக சிரிச்சிட்டு இருக்காங்க. மனோஜுக்கு என்ன ரோகிணி, நம்ம பிஸ்னஸ் எந்த அளவுக்கு இப்போ டல்லாக போயிட்டு இருக்க, நீ என்னடா சிரிச்சிட்டு இருக்கேன்றாங்க. அதெல்லாம் அப்படிதான் மனோஜ், கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் டைம் கொடு, அதுக்குள்ள நம்ம பிஸ்னஸை கண்டிப்பாக நம்ம டெவலப் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரோகிணி மீனா கண்டிப்பாக இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவாங்கன்ற நம்பிக்கையில் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் மீனாவாலே இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியுமா, ரோகிணிக்கு திரும்ப பல்ப் கிடைப்புங்க இல்லையாங்கிறத வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.